வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அதே கொல்கட்டா டாக்டர் இஷ்யூவை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேனே. என்ன ப்ராப்ளம்னா, அன்னைக்கு நிர்பயாக்கும் ஆசிஃபாக்கும் இந்த மாதிரி ஒரு வன்புணர்வு நடக்கும்பொழுது இந்த டாக்டருக்கு தெரியாது நமக்கும் அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்களோட ஜஸ்டிஸ்க்காக இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்மள யாருக்கோ இதே வன்புணர்வு நடக்கலாம், அங்கீகாரம் கொடுக்க முடியாது, 100% கேரண்டி கொடுக்க முடியாது, நடக்காதுன்னு சொல்லிட்டு நடக்கலாம். அப்போ நம்மளோட ஜஸ்டிஸ்க்காகவும் இதே மாதிரி போராடுவாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் கிடைச்சதா? அதுதான் எங்க கேள்வியே. நம்ம எதுக்கு சாகுறோன்னே தெரியாத சின்ன குழந்தைகள், நம்ம எதுக்கு சாகுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய வன்புணர்வுக்கு போராட முடியாம சாகிற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் வேணும்னு போராடிட்டு இருக்கோம் காலங்காலமா. ஆனா ஜஸ்டிஸ் கிடைச்சுதா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்த தடவை வேற எங்கேயுமே இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு எந்த பெண்களுமே ஆளாக்கப்படாம இருக்கிறது தான் இதற்கு முன்னாடி இறந்த வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்த பெண்களின் மரணத்திற்கான உண்மையான ஜஸ்டிஸாக இருக்கப்படும் என்று நான் நினைக்கின்றேன். புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானு எனக்கு தெரியல. அவங்களோட மரணத்துக்கெல்லாம் நம்ம ஜஸ்டிஸ் வேணும்னு போராடுறோம். அவங்களோட மரணத்துக்கு காரணமாக இருந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாக இருக்கணும், ரொம்ப கடுமையாக இருக்கணும். அப்போதான் அடுத்த ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ யாராவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பயத்துல அப்படியே ஈரக்கொலைலாம் நடுங்கணும். ஐயோ, நம்ம அடுத்த தடவை இந்த மாதிரி யாரையாவது பண்ணோம்னா நம்மளோட மரணம் ரொம்ப கொடூரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படணும். அப்படி பயப்படும் போதுதான் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தால்தான் அடுத்த தடவை எங்கேயுமே இந்த மாதிரி தப்பு நிகழாது என்பது என்னுடைய கருத்து. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில பதிவிடுங்க, ஹேஷ்டேக் போட்டு பதிவிடுங்க. புரியுதுங்களா? என்னன்னா இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெய்லி லைஃப்ல என்னதான் டெய்லி ரொட்டீன்ல நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு விஷயம் நம்மள ஹிட் ஆக்கிட்டே இருக்கு. பிசிக்கலாவோ எமோஷனலாவோ நம்ம ரொம்ப வீக் ஆகுறோம் இதை நினைக்கும் பொழுதே. ஏன்னா ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கும் போது ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் வேணும் ஜஸ்டிஸ் வேணும்னு போராடுறோமே தவிர்த்து ஏன் ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது? டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குழந்தையோ ஏதோ ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்னதான்? எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறாங்க, தெருவில் இறங்கி போராடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் போராட்டங்கள், அவ்வளோ போராட்டங்கள் வெடிக்குது. ஆனா ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையான ஜஸ்டிஸ் என்னது? அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம இருக்கிறது தான் இதுக்கு முன்னாடி வன்புணர்வால இறந்த பாலியல் வன்கொடுமைகளால இறந்த பெண்களுக்கான உண்மையான ஜஸ்டிஸா இருக்குமே.